நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, குருவே கண்ணை திறந்துக்கிட்டு உட்காந்துருந்தாவே நல்லது இருக்கு போல் இருக்கு, நீங்க கண்ணை மூடுன்னு சொல்றீங்க, பெரிய பிரளயமே ஆகுது நடக்குது தலைக்குள்ள, எப்படி நான் தியானம் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. கங்கை நதியை எப்படி உங்களால தடுத்து நிறுத்த முடியாதோ அந்த மாதிரி மன அலைகளை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. மன அலைகளை கட்டுப்படுத்த போனீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும். மன அலைகளை எந்த காரணத்தை கொண்டும் கட்டுப்படுத்தக்கூடாது. மன அலைகளை உற்று நோக்கலாமே தவிர மன அலைகளை எந்த காரணத்தை கொண்டும் வாலண்டியரா கட்டுப்படுத்த போகக்கூடாது. சுவாசத்தை வாலண்டியரா கட்டுப்படுத்தினா என்ன ஆகும்? உயிர் போயிடும். தன்னிச்சையா உங்களுக்கு தெரியாம தான் தானாவே சில நிகழ்வுகள் உள்ள ஆட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம், நமக்கு தெரியாம யூரின் வர்ற மாதிரி ஆகுது. என்ன கமெண்டா கொடுக்குறீங்க, 2 மணி நேரம் ஆகணும்னா குடியா, 2 மணி நேரம் ஆகணும் எனக்கு டென்டேஷன் ஆகணும் சொல்றீங்களா? தானா நடக்குது. இதெல்லாம் நீங்க ஏதாவது வலுக்கட்டாயமா ஆன்மீகத்துல நிறைய வழிகள் இருக்குன்னு கட்டுப்படுத்த போனீங்க, முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை முற்றுப்புள்ளி. வாழ்க்கை வாழ்வதற்கு, கர்மத்தை அனுபவிப்பதற்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அதனால எதையுமே ஷார்ட்கட்ல பண்ணணும்னு நினைக்க கூடாது. அதனால யாரு மனசை கட்டுப்படுத்துறாங்க அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான். மனதை இன்டைரக்டா கட்டுப்படுத்தலாமே தவிர டைரக்டா போய் கட்டுப்படுத்தக்கூடாது. எப்படி இன்டைரக்டா பண்றது? அதுதான் 125 140 வரைட்டு இருக்கு. முன்பக்க டோர்ல வரல, பின்பக்க டோர்ல வர்றேன். இது சாத்தியதான் இருக்கு, இதுக்கு தெரியவே தெரியல. பின்பக்கத்துல வந்து நுழைஞ்சு வீட்டுல இருக்கிறதா எடுத்துட்டு அரோகம் போயிட்டேன். இது சாத்தியம் என்ன பிரயோஜனம்? அதுதான் தியானம். மனதை ஏமாற்றுவதுதான் தியானம். ஹலோ. இல்லை சார், அது ஆகல சார், சாரி. ஸோ மனதை ஏமாற்றுவதுதான் தியானம். மன அலைகள் வராமல் இன்டைரக்டா அதை கட்டுப்படுத்துறது தான் தியானம். எப்படி? இது நிறைய தியானம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி